ஹலோ, வணக்கம் நேர்களே. இன்றைய பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவுன் ஒன்று தைக்க போகிறோம். இடுப்பில் சுருக்கு வச்சு ஒரு கவுன் ஒன்று தைக்க போகிறோம். இது 65 வித்துள்ள துணி. இதை இப்போ 2ஆக மடிச்சிருக்கிறேன். இதை 4ஆக மடிக்கிறேன் பாருங்க. 4ஆக மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு நல்ல வடிவாக சுருக்கு இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நேராக வச்சுட்டு வேணுங்க. இப்போ நேராக வச்சுட்டேன். நேராக வச்சுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த துணி நேர் இல்லாமல் நீளமும் கட்டையமாக இருக்குது. அதனால இப்படி ஒரு அடிமட்டத்தை வச்சுட்டு பாருங்க. இப்படி ஒரு கோடு போட்டுட்டு கீழே 1 இன்ச்சு இது மடிப்புக்கு விடுறோம். மடிப்புக்கு விட்டாச்சு. இப்போ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் 47 இன்ச்சு. 47 இன்ச்சுண்டா ஃபுல் உயரம். இடுப்புக்கு மேலே 15 இன்ச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த 15 இன்ச்சை இங்கே கழிச்சிடணும். இங்கே கழிச்சிட்டோம். இடுப்புக்கு மேலே வரதை 15 கழிச்சிட்டோம். அப்போ இங்கே 47. 47ண்டா எங்களுக்கு இங்கே தையல் வாசி ஒரு 1/2 இன்ச்சு வேணும் என்ன இடுப்பில் பிடிக்கிறக்கு. அப்போ 47.5 பாருங்க. 15 47.5 வச்சுட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும் பாருங்க. நேராக கோடு போட்டுட்டு இப்போ இந்த துண்டை நம்ம வெட்டிடுவோம். இது கீழுக்கு வர துண்டை இதில் பார்த்து இப்போ முடிஞ்சுது. இது கீழுக்கு வர போகுது. அடுத்தது இப்போ மேல் சட்டை வெட்டுறதா பார்ப்போமே. நல்லா அப்படி எடுத்துட்டு இப்படி மடிச்சு போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கும் பாருங்க. இப்போ நாங்கள் துணி எடுத்தபடியே பாருங்க மேலையும் கீழையும் வந்திருக்கு. அப்போ இது இந்த விஸ்கோஸ் துணி, இழுபடுற துணி. அதனால அதை செட் பண்ணுறது கஷ்டம்தான். அப்போ அதுக்கும் என்ன செய்யணும், நாங்கள் நேராக இங்கே ஒரு கோடு போட்டுக்கொள்ளணுமே. கோடு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே 15 இன்ச்சு. 15 இன்ச்சுண்டா நாங்கள் கீழே 1/2 இன்ச்சு தையல் வாசி வேணும், மேலே 1/2 இன்ச்சு தையல் வாசி வேணும். இடுப்பு பொறுத்துறதுக்கு 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு வேணும். அப்போ 16 இன்ச்சு நாங்கள் எடுப்போம். 16 இன்ச்சு எடுத்து ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ அவட தோல் அகலம் 8 இன்ச்சு எடுத்தாச்சு. இதுலேயும் ஒரு 8 இன்ச்சு எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போடுறோம். கோடு போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு எடுக்கிறோம். 6 எவ்வளோ எடுக்கலாம். இதில் இது கணக்கில் இல்லை. விரும்பினா ஆமோல் சின்னதாக வந்தால் கீழே இறக்கலாம், ஆமோல் பெருசாக வந்தால் மேலே உயர்த்தணும். சரியா? இப்போ இவோட மார்பு சுற்றளவு 50. அதாவது 48. 48 2 கூட்டினா 50. 50 4ஆல் பிரித்தா 12.5. இந்த பாருங்க. இதில் இருந்து சரியா 12.5 வச்சுட்டேன்னு. வச்சுட்டு இப்போ இந்த ஆமோல இந்த ரவுண்ட் பண்ணுறேன். ரவுண்ட் பண்ணிட்டேன்னு. இப்போ இவோட ஆமோல் 18.
ரெண்டா பிரிச்சா 9. 9ன்னா அந்த துணியில வந்து நம்ம அரை இன்ச்சு கூட்டி இருக்கிறோம், 2 இன்ச்சு கூட்டி 4 பிரிச்சிருக்கிறோம். அப்ப அரை இன்ச்சு, அப்ப நம்மளுக்கு 9.5 வரணும் போல. இந்த பாருங்க இதோட வருது. ஓகே, 9.5 சரியா, 9.5 வந்துட்டுது. ஆனா இப்ப இது காணாத என்னண்டா, இப்ப இவக்கு வந்து நாங்க இதுல அரை இன்ச்சு இறக்கணும் ஷோல்டர். ஏனண்டா இவக்கு வந்து டீப் நெக் இல்ல, நார்மல் நெக்கு. கழுத்து வந்து 3 இன்ச்சு, இவட உடம்பு பெருசுன்றபடியா நான் 3 இன்ச்சே கழுத்து வைக்கிறேன். ஷோல்டர் பெருசு இல்லை, அதனால 3 இன்ச்சு. இப்ப 18க்கு இங்க காணாது, அதனால நான் என்ன செய்யறேன், ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்குறேன். இங்க பாருங்க, எடுத்தாச்சு. இப்ப இங்க இருந்து 18.5 இருக்காண்டு பார்க்கணுமே. அதாவது 9.5 எங்களுக்கு தேவை. இந்த பாருங்க 9.5 வந்துட்டுது. சரியா, இதுதான் இந்த அளவு. அப்ப இந்த அளவு இல்லை, இந்த அளவு நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இவக்கு இடுப்பு அளவு வந்து 38, 2 கூட்டினா 40, 40 4ஆல பிரிச்சா 10. இதை பாருங்க 10 வச்சுட்டேன். இவக்கு இப்போ டாட் போடணும், அதனால 1 இன்ச்சு டாட்டுக்கு விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ 1 இன்ச்சு தையல் வாசி விடுறேன். பாருங்க 1 இன்ச்சு அடிமட்டத்தை வச்சுட்டு இங்கேயும் இங்கேயும் பிடிச்சிட்டு இந்த 2 பக்கத்துலையும் வரைஞ்சிட்டேன். சரியா, வரைஞ்சிட்டு இப்போ டாட் டாட் வந்து இவக்கு 4 இன்ச்சு எடுக்கிறேன்னு. 4 இன்ச்சு எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு 4 இன்ச்சு மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை கோடு போடுறேன்னு. கோடு போட்டுட்டேன். இப்போ இவட பாயிண்ட் அளவு வந்து 48 மார்பு சுற்றளவு. 48 4ஆல பிரிச்சால் எத்தனை, 12. இப்போ இவட பாயிண்ட் அளவு வந்து 12 வருது பாருங்க. 12 மேலே ஒரு அரை, 12 அரை எடுத்துட்டு இங்கால 1 இன்ச்சு, அரை இன்ச்சு, இங்கால அரை இன்ச்சு எடுத்து 1 இன்ச்சு இங்கே டாட்டுக்கு விட்டுருக்குறோம். அந்த 1 இன்ச்சு இங்கே டாட்டுக்கு பிடிக்க போகிறோம். பிடிச்சாச்சு. இப்போ துணியை வெட்டுவோம் நாங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு இப்படி சரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான். பாருங்க இதில் கட் மார்க் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. சரியா, இப்போ இனி நம்ம கை எடுக்க போகிறோமே. பாருங்க இந்த டாட்டுக்கு நேராக டில் மார்க் கொண்டு போடுறேன்னு. இது எந்த அடையாளமாக இருக்கிறதுக்காண்டி. அதுக்கு பிறகு இதுலேயும் ஒரு கட் மார்க் போட்டுருவோம் நம்ம. ஓகே, கட் மார்க் போட்டாச்சு, இங்கேயும் கட் மார்க் போட்டாச்சு. இப்போ இனி நாங்கள் கை வெட்ட போகிறோமே. இப்போ பாருங்க நேர்களே, இப்போ கை வெட்ட போகிறோம். இங்கே பாருங்க ஒரு சதுர துண்டை எடுத்து 2ஆ மடிச்சுட்டு இதை இப்படி மடிச்சுட்டேன் முக்கோணமா. சரியா, இப்போ இவட கை எடுக்க போகிறோம். இவட ஆமோல் வந்து நாங்கள் எத்தனை எடுத்தனாங்க, 9.5. 9.5 இப்போ நாங்கள் 8.5 எடுக்கணுமே. 8.5 எடுத்துட்டு ஒரு கோடு போடுறோமே. பாருங்க விட்டரை இதில் வருது, அதே மாதிரி இங்கேயும் விட்டரை இதில் வருது. இதையும் இதையும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கொள்கிறோமே. கோடு போட்டுட்டா இப்போ இவட கையிட நீளம் வந்து கை நீளம் வந்து 7 இன்ச்சு. இப்போ இதுல இருந்து நான்
7 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா முன்னுக்கு 1 இன்ச்சு பட்டி கொடுக்க போகிறேன். அப்போ 7 இன்ச்சு எடுத்தாலே போதும். இங்கே தையல் வாசி விட தேவையில்ல. மேலுக்கு தையல் வாசி விடணும். மேல் தையல் வாசி மட்டும் 1/2 இன்ச்சு விடுறேன்னு பாருங்க. 7 இன்ச்சு எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுட்டேன். கோடு போட்டுட்டு இப்போ இதுலேருந்து 8 தான் மார்க் பண்ண போகிறேன்னு 9.5 18 1/2 இன்ச்சு கூட்டி 9.5 மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இவ கொஞ்சம் கை பெருசுன்றபடியாக இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு எடுக்கலாமே. 2.5 இன்ச்சு எடுத்துட்டு இதையும் இணைச்சிடணும். இணைச்சிட்டு இப்போ என்ன செய்யணும், மேல் பக்கம் 2 இன்ச்சு விட்டுறணும். இதில் டாட் மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வருது, அதனால 2 இன்ச்சு விட்டாச்சுது. இப்போ இவக்கு வந்து முன் கையளவு 8 இன்ச்சு வருது. 15 ஒன்றை கூட்டினா 16 2 ஆக்கிச்சா 8 இன்ச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம 8 இன்ச்சு இங்கே எடுக்கணுமே. பாருங்க, 8 இன்ச்சு இங்கே எடுத்துட்டு இதோட வச்சு தையல் வாசி. இதுலேருந்து இப்போ 8 இன்ச்சு எடுத்துட்டு இதுக்கு இங்கே தான் தையல் வாசி வரும். மேலே சுருக்கு வரப்படியாக 1 இன்ச்சு லூஸ் போடுறோமே. விட்டுட்டு இதை இப்படி வளைச்சிக்கொண்டு இதை வந்து இப்படி எடுக்கிறோம். இப்போ மேலே வந்து இங்கே சுருக்கு வர போகுது உங்களுக்கு. இப்போ பாருங்க 8 இன்ச்சு வந்துட்டு 8 இன்ச்சு இது தையல் வாசி. சரியா? இப்போ இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு எடுத்து இந்த 4 இன்ச்சோட இதை கொண்டாந்து இப்படி வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த கை இப்படி வருது, விறக்குல இங்கே விறக்குல இதில் வந்து சுருக்கு வருது. இவ்வளோதான் இந்த கையின் வேலை. சரியா? அப்போ இதில் ஒரு கட் மார்க்க இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த ப்ளீட் வருமே. இங்கேயும் 2 இன்ச்சு எடுத்துட்டோம்னா நேராக கோடு போட்டு நேராக ஒரு ப்ளீட் வச்சு விட்றோம். வச்சு விட்டுட்டு சிறிய 2 இன்ச்சில் ஒரு டில் மார்க் கொண்டு கொடுத்தாங்க. இதுதான் அளவு. அதுக்கு பிறகு இதை வந்து நேராக நம்ம வெட்டி விட்டுருவோம். ஓகே, இப்போ வேலை முடிஞ்சது. இப்போ கழுத்து வெட்டுவோம். நாங்கள் கழுத்து வந்து கழுத்து தான் வெட்ட போகிறேன்னு பாருங்க. துணியில் இது ஒரு விதம் கழுத்து வெட்டுறத பாருங்க. இப்படி துணி எடுத்துக்கொள்ளுங்க. துணி எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு துணியை போட்டுட்டு இப்போ இவட கழுத்து வந்து 3 இன்ச்சு ஆகலாம பாருங்க. 3 இன்ச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி கீழுக்கும் ஒரு 3 இன்ச்சு எடுத்துட்டு இப்படி கோடு கீறிக்கொள்ளுங்க. இப்போ இதோட கழுத்தின் இறக்கம் வந்து முன்னுக்கு 6 இன்ச்சு. கழுத்து எடுத்துட்டு கழுத்தை வைப்போங்க. வச்சாச்சு. இப்போ இதில் என்ன செய்யணும், இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு கூட விட்டுருங்க.
இதில் எடுத்துருங்க. இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு, இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துட்டு இதை அப்படியே நேராக வெட்டுங்க. நேராக வெட்டிட்டு இதுலேருந்து என்ன செய்றீங்க, ஒரு இன்ச்சு இப்படி விட்டுருங்க. அதை நான் தைக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னு. இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. இதுலேயும் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து வெட்டியாச்சு. இப்போ இந்த காணொலியில் போட எனக்கு ரொம்ப நேரமாகும். அதனால அடுத்த காணொலியில் இந்த கழுத்து தைக்கிறதும் கை தைக்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் போடுற கமெண்ட் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைஸுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஏண்டா கொஞ்சம் எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.